அண்ணாமலை வீட்டில் இருக்காரு. அப்போ பரசு அங்கேருந்து வராரு. வந்த உடனே வா பரசு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. என்னப்பா என்ன ஹாப்பி பர்த்டேப்பா, உன்னோட 60வது பிறந்த நாள் இது. அதுக்காக நான் கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனைலாம் பண்ணி இங்கே பாரு இந்த பிரசாதம் அப்படின்னு கொடுக்குறாரு. எடுத்து விபூதியை வச்சுக்கிறாரு. என்னப்பா வீட்டில் எதுவுமே பண்ணா மாதிரி தெரியல, உனக்கு இன்னைக்கு 60 முடிஞ்சு 61 தொடங்க போகுது, எல்லாரும் எதுவுமே பண்ணலை, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு பரசு கேட்குறாரு. இங்கே பாருப்பா, யாருக்கும் ஞாபகம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. என்னப்பா இது, உன்னோட பிறந்த நாளை கூட எல்லாரும் மறந்துடுறாங்களா, அப்படி என்னப்பா இவங்களுக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. இங்கே பாரு பரசு, அவங்கவுங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா விட்டுறணும், நான் யார்கிட்டையும் எதையுமே எதிர்பார்க்க மாட்டேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டுருக்காரு. ஐயோ கடவுளே, இந்த மாதிரி கூட இருப்பாங்களா என்ன, இந்த வீட்டுக்காகவே உழைச்சி உக்காந்துட்ருக்க நீ, உன்னோட ஒரு பிறந்த நாளை கூட உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியல, அதுவும் இது முக்கியமான 60வது பிறந்தநாள் தெரியுமா, ரொம்ப ரொம்ப இதுவாக கொண்டாடுவாங்க இதை அப்படின்னு சொல்லிட்டு பரசு உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. அங்கே வந்து விஜயா வராங்க. என்னம்மா இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா அப்படின்னு பரசு கேட்குறாரு. இன்னைக்கா, ஏன் வயசாயிடுச்சு உங்களுக்கு மறந்துடுச்சா, இன்னைக்கு சனிக்கிழமை அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. அங்கேருந்து மனோஜ் வராரு. மனோஜ், இன்னைக்கு என்ன நாள்னு உனக்கு ஞாபகம் இருக்கா, மறந்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு. இருங்க வரேன், இன்னைக்கு சனிக்கிழமை, ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் இது யாருமே ஞாபகம் வச்சில்ல, எல்லாருமே மறந்துட்டாங்க. இங்கே பாருப்பா அண்ணாமலை, எல்லாருமே மறந்தா கூட பரவாயில்ல, ஆனால் உன் பொண்டாட்டி கூட மறந்துருக்கு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா அப்படின்னு பரசு சொல்கிறாரு. இங்கே பாரு பரசு, அமைதியாக இரு சரியா, நான் உங்ககிட்ட மறுபடியும் ஒரே வார்த்தை தான் சொல்லிட்டு இருக்கேன், நான் யாருக்கிட்டேயும் போய் எதையும் எதிர்பார்க்கறது இல்லை, எது நடந்தாலும் எது நடக்கலைனாலும் நான் என் வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பேன். நீ போயிட்டு வந்தியா கோயிலுக்கு, எனக்கு ஒரு விபூதி கொடுத்தியா, அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அங்கேருந்து வராரு, டிஃபன் வாங்கிட்டு வராரு. என்னப்பா டிஃபன் வாங்கிட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு பரசு கேட்குறாரு. ஆமாம், ஏன்னா வீட்டில் எதுவுமே இல்லை, அதனால் டைம் ஆகுது, நான் வேறு ரெஸ்டாரண்ட் போகணும், அதனால் போய் ஹோட்டலில் வாங்கிட்டு வந்துட்டேன் டிஃபன் அப்படின்னு மனோஜ் சொல்லிகிட்ருக்காரு. என்னப்பா மனோஜ், நீயும் மறந்துட்டியா, உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா அப்படின்னு பரசு கேட்குறாரு. நான் என்னத்த மறந்தேன், இன்னைக்கு என்ன கிழமை, இன்னைக்கு சனிக்கிழமை அப்படின்னு சொல்கிறாரு. அட கடவுளே, குடும்பத்தில் ஒருத்தர் கூட ஞாபகம் வச்சு இல்லையே, இது என்ன கொடுமை இது அப்படின்னு சொல்லிட்டு பரசு ரொம்ப ஒரு மாதிரி வருத்தமாக அப்படியே பார்த்துட்ருக்காரு. ஆமாப்பா, வீட்டில் இருக்க எல்லாருமே உன் பிறந்தநாளை மறந்துட்டாங்க, சரி பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் முத்து அப்படி இருக்க மாட்டானே, முத்துக்கு உன் மேலே ரொம்ப பாசமாச்சே, கண்டிப்பாக உன்னோட பிறந்தநாளை அவன் ஞாபகம் வச்சுருப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கேருந்து முத்து வராரு. வாப்பா முத்து வா அப்படின்னா பரசு சொல்கிறாரு. இருங்க வரேன், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு உள்ளே போயிட்டு வேட்டி ஷர்ட்லாம் மாட்டிட்டு வராரு. என்ன இது, என்னடா எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா, ஒரு கல்யாண வேலை இருக்குது, எனக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு. என்னப்பா இது, முத்துவாது ஞாபகம் வச்சுருப்பான்னு நான் நினச்சேன், அவனும் எங்கேயோ கல்யாணத்துக்கு போகிறான், ஒன்றுமே புரியலையே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா அப்படின்னு பரசு பேசிகிட்டு இருக்காரு. இதுக்கும் மேலே என்னால் பொறுத்துக்க முடியாது, நான் எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். பரசு அமைதியாயிரு, சரி நான் போய் டீ போடுறேன் அப்படின்னு போகிறாங்க, காஃபி போடுறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க விஜயா. எதுவுமே பேசாத விடு அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டுருக்காரு. இல்லைப்பா இல்லை, என்னால் முடியாதுப்பா, என்னால் இதெல்லாம் தாங்கிக்கவே முடியல, எனக்கு மனசுக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா, என்ன இது, என்ன நாள் சொல்லிட்டு வந்ததுலேருந்து கேட்டுட்ருக்காரு. சொல்லுங்கள் எனக்கு என்ன நாள் அப்படின்னு விஜயா வந்து எல்லார்கிட்டையுமே அப்படி கேட்குறாங்க. கேட்ட உடனே பரசு சொல்கிறாரு, இன்னைக்கு அண்ணாமலையோட பிறந்த நாள், அதுவும் 60 முடிஞ்சு 61 தொடங்குது, எவ்வளோ முக்கியமான பிறந்த நாள் தெரியுமா இது, எல்லாரும் மறந்துட்டுருக்கீங்க அப்படின்னு பரசு கேட்குறாரு. ஐயோ ஆமாம் அப்படின்னு போயிட்டு ரவி போகிறாரு. அப்பா பிறந்தநாள் வாழ்த்துக்கள்ப்பா, சாரிப்பா நான் மறந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது மனோஜ் போகிறாரு, அவரும் கை கொடுக்குறாரு. அப்பா சாரிப்பா நான் மறந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது விஜயா போகிறாங்க. என்னங்க, நான் போன வாரம் வரைக்கும் ஞாபகம் வச்சுருந்தேங்க, உங்களுக்கு அர்ச்சனை பண்ணணுன்னா எல்லாமே நான் பிளான் போட்டு வச்சுருந்தேங்க, ஆனால் நான் மறந்துட்டேன், சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராங்க. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. என்னங்க எழுந்து நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எழுந்து நிற்கிறாரு, காலில் விழுறாங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க என்ன, நான் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு விஜயா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்பா சாரிப்பா ஞாபகமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இல்லைனா கூட பரவாயில்லை, ஆனால் முத்து அப்படி கிடையாது, அப்பாவோட பிறந்த நாள் எல்லாத்தையுமே கரெக்டாக ஞாபகம் வச்சுப்பான், அவனுக்கு கூட சுத்தமாக ஞாபகம் இல்லை அப்படின்னு பரசு சொல்கிறாரு.
சொல்லிட்டு அப்படி பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே ஒரே அந்த மேலே சத்தெல்லாம் கேட்குது. மேலெல்லாம் அடிச்சுக்கிட்டு பீப்பிலாம் ஊதிட்டு அப்படியே வராங்க. யார் அது? எட்டி பார்த்தா முத்து மீனா 2 பேருமே சேர்ந்து வராங்க. தட்டெல்லாம் ஒரே மாலை, ட்ரெஸ்ஸு எல்லாமே எடுத்துகிட்டு வராங்க. வந்த உடனே அப்பா பிறந்த நாள் வாழ்த்துக்கள்ப்பா அப்படின்னு கொடுக்குறாங்க. அதை அப்படியே வாங்குறாரு. முத்து பார்ப்பா மறக்கவே இல்லைப்பா, நாம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பரசு சொல்லிட்டு இருக்காரு. அப்பா நீ மாலை எடுத்து அம்மாவுக்கு போடுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. மாலையை போட்டுக்கிறாங்க 2 பேருமே. அப்பா இதில் உங்களுக்கு வேட்டி ஷர்ட்டு ட்ரெஸ் இருக்குது, இங்கே பாருங்கள் அத்தை உங்களுக்கு வந்துட்டு இதில் புடவை இருக்குது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஏய் நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை நான் இங்கே பர்மனெண்ட்டாக இருக்கிறதுக்காக வரல, நான் மாமா கிட்ட வாழ்த்து வாங்கிட்டு நான் வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இருங்க நான் போய் புடவை மாற்றிட்டு வரேன் அப்படின்னு போயிட்டு விஜயா சாரி கட்டிட்டு வராங்க. இங்கே பாருங்கள் உங்கள் 2 பேர் காலில் நாங்கள் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு முத்து மீனா 2 பேருமே ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நீ 100 வருஷம் நல்லா இருப்பப்பா, உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. ரொம்ப சந்தோஷப்படுறாரு. முத்து மீனா 2 பேருமே சேர்ந்து இங்கே பாருப்பா உனக்கு இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு ஸ்பெஷல் தான் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அப்பா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, நான் மறந்துட்டேன்லாம் நீங்கள் நினைக்காதீங்கப்பா, என்னோட அப்பா நான் மறந்துடுவேனாப்பா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. ஐயோ முத்து மன்னிச்சிட்டு முத்து, நான் தான் சொன்னேன் அண்ணாமலை கிட்ட எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கலன்னா பரவாயில்லை, ஆனால் முத்து மறக்க மாட்டானே, அவன் எப்படி மறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ரொம்ப வருத்தமாக அண்ணாமலை கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு பரசு சொல்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா, இங்கே பாருங்கள் இது 60வது பிறந்தநாள், ரொம்ப ரொம்ப முக்கியமான பிறந்தநாள், கோயிலில் அபிஷேகம் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், எல்லாமே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டு இருக்காரு. முத்து வந்து அப்படியே அவங்க அப்பாவை ஹக் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாரு. அப்பா நீ 100 வருஷம் நல்லா இருப்பப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே அங்கேருந்து அப்படியே வராங்க. ஸ்ருதி வராங்க. வந்த உடனே என்ன ஸ்ருதி நீ வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க. மாமா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ரவி கேட்குறாரு. எனக்கு நேற்று மீனா சொன்னாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டியா, அப்பாவோட பிறந்தநாளையும் நான் மறந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு ரவி சொல்கிறாரு. ரவி உன்னோட அப்பாவோட பர்த்டேவை நீ தான் ஞாபகம் வச்சுக்கணும், நான் சொல்லணுமா உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா உங்களை பார்த்துட்டு போகலான்னு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே அங்கேருந்து ரோகிணி வராங்க. சாரியெல்லாம் கட்டிட்டு அப்படியே வந்து நிற்கிறாங்க. பார்த்த உடனே அப்படியே விஜயாவுக்கு கோவமாக வருது. அப்படியே போகிறாங்க. ஏய் எதுக்கு நீங்கள் வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னத்தை எப்படி பேசிட்டீங்க, நான் வந்து மாமாவை பார்த்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏச்சி வாயமுடு, உன்னோட பிறந்தநாள் வாழ்த்துக்களை யார் கேட்டாங்க, இங்கே ஒழுங்காக இங்கேருந்து போ, என் வீட்டுக்குள்ளேயே நீ வரக்கூடாது, அவ்வளோதான் நீ அப்படின்னு விஜயா கத்துறாங்க. மாமா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மாமா, நான் வந்துட்டு உங்கள் மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லை, அதனால் உங்களை விஷ் பண்ணிட்டு போகலான்னு தான் நான் வந்தேன், வேறு எதுக்காகவும் நான் இங்கே வரல அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. அண்ணாமலை எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. ஏய் போடி, நல்ல நாள் அதுவும் எனக்கு கோவப்படுறத போடி இங்கேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க மாமா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே ரோகிணி போகிறாங்க. எல்லாருமே அப்பா இன்னைக்கு சாப்பாடு எல்லாமே ஸ்பெஷல், இன்னைக்கு ஃபுல்லாக ஜாலியாக நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. ஆமாம் என்னென்ன பிளான் எல்லாம் சூப்பராக இருக்குது, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. ஆமாம் எல்லாமே நேற்றே நாங்கள் ஏற்பாடு பண்ணிட்டோம், மாமாவுக்கு ட்ரெஸ்ஸு அத்தைக்கு ட்ரெஸ்ஸு எல்லாமே நேற்றே போய் கடைக்கு வாங்கி வச்சிட்டோம், என்ன நாங்கள் வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. மீனா சூப்பர், மீனா சூப்பர், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அப்பாவுக்கு என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. ஆமாம்மா முத்துவை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே எந்த ஒரு விஷயத்தையுமே கரெக்டாக பண்ணுவான், அதுவும் அவங்க அப்பானா அவன் உயிரையே விட்டுருவான் அப்படின்னு பரசு சொல்கிறாரு. ஆமாம் என்னங்க நீங்கள் வேறு ஏதாவது தப்பாக புரிஞ்சுக்காதீங்க, நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் மறந்துட்டேங்க, எனக்கு ஆனால் ஞாபகம் இருந்தது, நான் எப்படி மறந்தேன்னு தெரியலங்க, நீங்கள் என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. இங்கே பாருமா, புருஷனுக்கு பொண்டாட்டி தான் சகலமும் சொல்லுவாங்க, தெரியுமா தெரியாதா, புருஷனோட பிறந்தநாள் எப்போ வருது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும், அதெல்லாம் மறந்துட்டுன்னு சொல்லக்கூடாது, அப்படி சொன்னால் அவங்க மனசு எந்த அளவுக்கு வேதனைப்படும் தெரியுமா, நம்ம இத்தனை வருஷம் கூட சேர்ந்து வாழறோம், நம்மளோட பிறந்தநாளை கூட அவங்க ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்களேன்ற அந்த வலி வேதனை கஷ்டம் எல்லாமே அதிகம், அதுவும் வயசானால் இன்னும் அதிகமாகும், அதனால தான் எழுதி வச்சுப்பாங்க, ஞாபகமாக எல்லாமே செய்வாங்க அப்படின்னு பரசு சொல்கிறாரு. ஐயோ கடவுளே, இந்த ஆள் வேறு இந்த நேரம் பார்த்து இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படி டென்ஷன் ஆகிறாங்க. சரி விடுங்க, இனிமேல் அதை பற்றி எதுவுமே பேச வேண்டாம் ஓகேவா.
அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி வாங்க வாங்க எல்லாரும் வந்துட்டீங்க, நான் டிஃபன் வாங்கி வச்சுருக்கேன், எல்லாரும் சாப்பிட்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவி கூப்பிடுறாரு. எல்லாருமே போயிட்டு ஒன்றா சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. ஆனால் விஜயாவுக்கு மட்டும் அப்படியே கோவமாக வருது. ஐயோ கடவுளே, இந்த மீனா வேற வந்து உட்காந்து நம்ம கூட சாப்பிட்றாளே, நாம் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது. சரி போயிடுறேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி எல்லாருமே சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. அப்பா நான் ஒரே ஒரு வாய் உங்களுக்கு ஊட்டி விடுறேன்ப்பா அப்படின்னு முத்து ஊட்டி விடுறாரு. அப்பா உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்த ஆசிரமத்தில் ஒரு வேளை சாப்பாடு கொடுக்கலான்னு இருக்கோம், அதனால் நீ வாப்பா, உன்னோட உன்னோட பிறந்த நாளைக்காக நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா சொல்கிறாங்க. ஓ இதெல்லாம் வேற பண்ணியிருக்கீங்களா, சூப்பர் சூப்பர் அப்படின்னு சுருதி சொல்கிறாங்க. ரவி மனோஜ் எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. என்ன இது முத்து மீனை மட்டும் எல்லாம் பண்ணியிருக்காங்க, நாம் மட்டும் இப்படி ஒரு விஷ் கூட பண்ணாமல் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. இங்கே பாருப்பா, உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். பாரு அப்பாவோட பிறந்த நாளைக்காக அந்த மாதிரி ஒரு அனாதை ஆசிரமத்தில் இருக்கவங்களுக்கு சாப்பாடு ஒரு வேலை கொடுக்கணும்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அது மட்டும் இல்லை, அதுக்கான பணத்தை கொடுத்ததே சத்யா தான் இந்த ஏற்பாடு எல்லாமே பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. நல்ல பையன்தான் அவன், ஆனால் அவனுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. அப்பா சத்யாலாம் இப்போ வேறு லெவலில் மாறிட்டான்ப்பா, சூப்பராக வேலை செய்கிறான், அப்படி அவ்வளோ நல்ல பையனாக இருக்கான்ப்பா. ஆமாம் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, நல்ல நாள் அதுவும் எதுவும் தப்பாக பேசாத, உன் வாயிலேருந்து ஒரு வார்த்தை கூட தப்பாக வரக்கூடாது, புரியுதா? அவனால் முடிஞ்சதான் அவன் யாரோ ஒருத்தவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுக்குறான், அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நீ கோடி ரூபாய் கொடுத்தா கூட சாப்பாடு போடுற மாதிரி வராது தெரியுமா? ஒரு வயிறு பசிக்குதுன்னு போது அவங்க எங்கே போய் சாப்பாடு கேட்பாங்க? அப்போ சாப்பாடு நம்ம கொடுத்தோன்னா அதை விட புண்ணியம் எதுவுமே கிடையாது. சத்யா பண்ணது நல்ல வேலை தான், ஒரு வேளை சாப்பாடு கொடுத்தா நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. சரிங்க மாமா, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு மீனா கிளம்புறாங்க. போ போ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இப்படி பேசுகிற விஜயா, நீ நீ ஏன் இப்படி இருக்க? நீ பேசாத, வாயே திறக்காத, அமைதியாக இரு அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பரசுக்கிட்ட, அண்ணாமலை கிட்ட, விஜயா கிட்ட, ரவிக்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு மீனா அங்கேருந்து அப்படியே கிளம்பி போகிறாங்க. அப்பா சரிப்பா நானும் போயிட்டு வரேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குப்பா, நான் போயிட்டு அங்கே வண்டி டியூட்டி ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் போகிறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ணாமலை, எல்லாமே நிறைவாக இருந்தது. சரி நான் போயிட்டு வரப்பா அப்படின்னு பரசு அங்கேருந்து போகிறாரு. அண்ணாமலை வீட்டில் இருக்காரு. அப்போ பரசு அங்கேருந்து வராரு. வந்த உடனே வா பரசு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. என்னப்பா என்ன ஹாப்பி பர்த்டேப்பா, உன்னோட 60வது பிறந்த நாள் இது, அதுக்காக நான் கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனைலாம் பண்ணி இங்கே பாரு இந்த பிரசாதம் அப்படின்னு கொடுக்குறாரு. எடுத்து விபூதியை வச்சுக்கிறாரு. என்னப்பா வீட்டில் எதுவுமே பண்ணா மாதிரி தெரியல, உனக்கு இன்றைக்கி 60 முடிஞ்சு 61 தொடங்க போகுது, எல்லாரும் எதுவுமே பண்ணலை, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு பரசு கேட்குறாரு. இங்கே பாருப்பா யாருக்கும் ஞாபகம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. என்னப்பா இது, உன்னோட பிறந்த நாளை கூட எல்லாரும் மறந்துடுறாங்களா, அப்படி என்னப்பா இவங்களுக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. இங்கே பாரு பரசு, அவங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா விட்டுறணும், நான் யார்கிட்டையும் எதையுமே எதிர்பார்க்க மாட்டேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிகிட்ருக்காரு. ஐயோ கடவுளே, இந்த மாதிரி கூட இருப்பாங்களா என்ன? இந்த வீட்டுக்காகவே உழைச்சி உக்காந்துட்ருக்க நீ, உன்னோட ஒரு பிறந்த நாளை கூட உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியல, அதுவும் இது முக்கியமான 60வது பிறந்தநாள் தெரியுமா, ரொம்ப ரொம்ப இதுவாக கொண்டாடுவாங்க இதை அப்படின்னு சொல்லிட்டு பரசு உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. அங்கே வந்து விஜயா வராங்க. என்னம்மா இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா அப்படின்னு பரசு கேட்குறாரு. இன்னைக்கா, ஏன் வயசாயிடுச்சு உங்களுக்கு மறந்துடுச்சா, இன்னைக்கு சனிக்கிழமை அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. அங்கேருந்து மனோஜ் வராரு. மனோஜ் இன்னைக்கு என்ன நாள்னு உனக்கு ஞாபகம் இருக்கா, மறந்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு. இருங்க வரேன், இன்னைக்கு சனிக்கிழமை, ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் இது யாருமே ஞாபகம் வச்சில்ல, எல்லாருமே மறந்துட்டாங்க. இங்கே பாருப்பா அண்ணாமலை, எல்லாருமே மறந்தா கூட பரவாயில்ல, ஆனால் உன் பொண்டாட்டி கூட மறந்துருக்கு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா அப்படின்னு பரசு சொல்கிறாரு. இங்கே பாரு பரசு, அமைதியாக இரு சரியா? நான் உங்ககிட்ட மறுபடியும் ஒரே வார்த்தை தான் சொல்லிகிட்ருக்கேன். நான் யாருக்கிட்டேயும் போய் எதையும் எதிர்பார்க்கறது இல்லை. எது நடந்தாலும் எது நடக்கலைனாலும் நான் என் வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பேன். நீ போயிட்டு வந்தியா கோயிலுக்கு, எனக்கு ஒரு விபூதி கொடுத்தியா, அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. அங்கேருந்து வராரு, டிஃபன் வாங்கிட்டு வராரு. என்னப்பா டிஃபன் வாங்கிட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு பரசு கேட்குறாரு. ஆமாம், ஏன்னா வீட்டில் எதுவுமே இல்லை, அதனால் டைம் ஆகுது, நான் வேறு ரெஸ்டாரண்ட் போகணும், அதனால் போய் ஹோட்டலில் வாங்கிட்டு வந்துட்டேன் டிஃபன் அப்படின்னு மனோஜ் சொல்லிகிட்ருக்காரு. என்னப்பா மனோஜ், நீயும் மறந்துட்டியா,
உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா அப்படின்னு பரசு கேட்குறாரு. நானா? நான் என்னத்த மறந்தேன்? இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு சனிக்கிழமை அப்படின்னு சொல்கிறாரு. அட கடவுளே, குடும்பத்தில் ஒருத்தர் கூட ஞாபகம் வச்சு இல்லையே, இது என்ன கொடுமை இது அப்படின்னு சொல்லிட்டு பரசு ரொம்ப ஒரு மாதிரி வருத்தமாக அப்படியே பார்த்துட்ருக்காரு. ஆமாப்பா, வீட்டில் இருக்க எல்லாருமே உன் பிறந்த நாளை மறந்துட்டாங்க. சரி, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் முத்து அப்படி இருக்க மாட்டானே, முத்துக்கு உன் மேலே ரொம்ப பாசமாச்சே, கண்டிப்பாக உன்னோட பிறந்த நாளை அவன் ஞாபகம் வச்சுருப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கேருந்து முத்து வராரு. வாப்பா முத்து வா அப்படின்னா பரசு சொல்கிறாரு. இருங்க இருங்க வரேன், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு உள்ளே போயிட்டு வேட்டி ஷர்ட்லாம் மாட்டிட்டு வராரு. என்ன இது? என்னடா எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா, ஒரு கல்யாண வேலை இருக்குது, எனக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு. என்னப்பா இது, முத்துவாது ஞாபகம் வச்சுருப்பான்னு நான் நினச்சேன், அவனும் எங்கேயோ கல்யாணத்துக்கு போகிறான். ஒன்றுமே புரியலையே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா அப்படின்னு பரசு பேசிகிட்டு இருக்காரு. இதுக்கும் மேலே என்னால் பொறுத்துக்க முடியாது, நான் எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். பரசு அமைதியாயிரு. சரி, நான் போய் டீ போடுறேன் அப்படின்னு போகிறாங்க. காஃபி போடுறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க விஜயா. எதுவுமே பேசாத விடு அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு. இல்லைப்பா இல்லை, என்னால் முடியாதுப்பா, என்னால் இதெல்லாம் தாங்கிக்கவே முடியல, எனக்கு மனசுக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருங்க, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? என்ன இது, என்ன நாள் என்ன நாள் என்ன நாள் சொல்லிட்டு வந்ததுலேருந்து கேட்டுட்ருக்காரு. சொல்லுங்கள் எனக்கு என்ன நாள் அப்படின்னு விஜயா வந்து எல்லார்கிட்டையுமே அப்படி கேட்குறாங்க. கேட்ட உடனே பரசு சொல்கிறாரு, இன்னைக்கு அண்ணாமலையோட பிறந்த நாள், அதுவும் 60 முடிஞ்சு 61 தொடங்குது. எவ்வளோ முக்கியமான பிறந்த நாள் தெரியுமா இது, எல்லாரும் மறந்துட்டுருக்கீங்க அப்படின்னு பரசு கேட்குறாரு. ஐயோ ஆமாம் அப்படின்னு போயிட்டு ரவி போகிறாரு. அப்பா பிறந்தநாள் வாழ்த்துக்கள்ப்பா, சாரிப்பா நான் மறந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது மனோஜ் போகிறாரு. அவரும் கை கொடுக்குறாரு. அப்பா சாரிப்பா நான் மறந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது விஜயா போகிறாங்க. என்னங்க, நான் போன வாரம் வரைக்கும் ஞாபகம் வச்சுருந்தேங்க, உங்களுக்கு அர்ச்சனை பண்ணணுன்னா எல்லாமே நான் பிளான் போட்டு வச்சுருந்தேங்க, ஆனால் நான் மறந்துட்டேன், சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராங்க. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. என்னங்க எழுந்து நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எழுந்து நிற்கிறாரு. காலில் விழுறாங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க, என்ன நான் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு விஜயா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்பா சாரிப்பா, ஞாபகமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி, உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இல்லைனா கூட பரவாயில்லை, ஆனால் முத்து அப்படி கிடையாது. அப்பாவோட பிறந்த நாள் எல்லாத்தையுமே கரெக்டாக ஞாபகம் வச்சுப்பான், அவனுக்கு கூட சுத்தமாக ஞாபகம் இல்லை அப்படின்னு பரசு சொல்கிறாரு. சொல்லிட்டு அப்படி பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே ஒரே அந்த மேலே சத்தெல்லாம் கேட்குது. மேலெலாம் அடிச்சுக்கிட்டு பிபிலாம் ஊதிட்டு அப்படியே வராங்க. யார் அது? எட்டி பார்த்தா முத்து மீனா 2 பேருமே சேர்ந்து வராங்க. தட்டெல்லாம் ஒரே மாலை ட்ரெஸ்ஸு எல்லாமே எடுத்துகிட்டு வராங்க. வந்த உடனே அப்பா பிறந்த நாள் வாழ்த்துக்கள்ப்பா அப்படின்னு கொடுக்குறாங்க. அதை அப்படியே வாங்குறாரு. முத்து பார்ப்பா மறக்கவே இல்லைப்பா, நாம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பரசு சொல்லிட்டு இருக்காரு. அப்பா நீ மாலை எடுத்து அம்மாவுக்கு போடுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. மாலையை போட்டுக்கிறாங்க 2 பேருமே. அப்பா இதில் உங்களுக்கு வேட்டி ஷர்ட்டு ட்ரெஸ் இருக்குது, இங்கே பாருங்கள் அத்தை, உங்களுக்கு வந்துட்டு இதில் புடவை இருக்குது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஏய் நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை நான் இங்கே பர்மனெண்ட்டாக இருக்கிறதுக்காக வரல, நான் மாமா கிட்ட வாழ்த்து வாங்கிட்டு நான் வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இருங்க நான் போய் புடவை மாற்றிட்டு வரேன் அப்படின்னு போயிட்டு விஜயா சாரி கட்டிட்டு வராங்க. இங்கே பாருங்கள், உங்கள் 2 பேர் காலில் நாங்கள் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு முத்து மீனா 2 பேருமே ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நீ 100 வருஷம் நல்லா இருப்பப்பா, உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. ரொம்ப சந்தோஷப்படுறாரு. முத்து மீனா 2 பேருமே சேர்ந்து, இங்கே பாருப்பா உனக்கு இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு ஸ்பெஷல் தான் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அப்பா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, நான் மறந்துட்டேன்லாம் நீங்கள் நினைக்காதீங்கப்பா, என்னோடய அப்பா நான் மறந்துடுவேனாப்பா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. ஐயோ முத்து மன்னிச்சிட்டு முத்து, நான் தான் சொன்னேன் அண்ணாமலை கிட்ட, எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கலன்னா பரவாயில்லை, ஆனால் முத்து மறக்க மாட்டானே, அவன் எப்படி மறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ரொம்ப வருத்தமாக அண்ணாமலை கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு பரசு சொல்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. இங்கே பாருங்கள், இது 60வது பிறந்தநாள், ரொம்ப ரொம்ப முக்கியமான பிறந்தநாள், கோயிலில் அபிஷேகம் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், எல்லாமே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டு இருக்காரு. முத்து வந்து அப்படியே அவங்க அப்பாவை ஹக் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாரு. அப்பா நீ 100 வருஷம் நல்லா இருப்பப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே அங்கேருந்து அப்படியே வராங்க. ஸ்ருதி வராங்க. வந்த உடனே என்ன ஸ்ருதி நீ வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க. மாமா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ரவி கேட்குறாரு. எனக்கு நேற்று மீனா சொன்னாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டியா? அப்பாவோட பிறந்தநாளையும் நான் மறந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு ரவி சொல்கிறாரு. ரவி உன்னோட அப்பாவோட பர்த்டேவை நீ தான் ஞாபகம் வச்சுக்கணும், நான் சொல்லணுமா உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
மாமா உங்களை பார்த்துட்டு போகலான்னு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே அங்கே வந்து ரோகிணி வராங்க, சாரியெல்லாம் கட்டிட்டு அப்படியே வந்து நிற்கிறாங்க. பார்த்த உடனே அப்படியே விஜயாவுக்கு கோவமாக வருது, அப்படியே போகிறாங்க. ஏய், எதுக்கு நீங்கள் வந்திருக்க, எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னத்தை எப்படி பேசிட்டீங்க, நான் வந்து மாமாவை பார்த்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏச்சி வாயமுடு, உன்னோட பிறந்தநாள் வாழ்த்துக்களை யார் கேட்டாங்க, இங்கே ஒழுங்காக இங்கேருந்து போ, என் வீட்டுக்குள்ளேயே நீ வரக்கூடாது, அவ்வளோதான் நீ அப்படின்னு விஜயா கத்துறாங்க. மாமா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மாமா, நான் வந்துட்டு உங்கள் மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லை, அதனால் உங்களை விஷ் பண்ணிட்டு போகலான்னு தான் நான் வந்தேன், வேறு எதுக்காகவும் நான் இங்கே வரல அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. அண்ணாமலை எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. ஏய் போடி, நல்ல நாள் அதுவும் எனக்கு கோவப்படுறத போடி இங்கேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க மாமா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே ரோகிணி போகிறாங்க. எல்லாருமே அப்பா இன்னைக்கு சாப்பாடு எல்லாமே ஸ்பெஷல், இன்னைக்கு ஃபுல்லாக ஜாலியாக நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. ஆமாம் என்னென்ன பிளான் எல்லாம் சூப்பராக இருக்குது, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. ஆமாம் எல்லாமே நேற்றே நாங்கள் ஏற்பாடு பண்ணிட்டோம், மாமாவுக்கு ட்ரெஸ்ஸு அத்தைக்கு ட்ரெஸ்ஸு எல்லாமே நேற்றே போய் கடைக்கு வாங்கி வச்சிட்டோம், என்ன நாங்கள் வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. மீனா சூப்பர், மீனா சூப்பர், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அப்பாவுக்கு என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. ஆமாம்மா, முத்துவை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே எந்த ஒரு விஷயத்தையுமே கரெக்டாக பண்ணுவான், அதுவும் அவங்க அப்பானா அவன் உயிரையே விட்டுருவான் அப்படின்னு பரசு சொல்கிறாரு. ஆமாம் ஆமாம், என்னங்க நீங்கள் வேறு ஏதாவது தப்பாக புரிஞ்சுக்காதீங்க, நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் மறந்துட்டேங்க, எனக்கு ஆனால் ஞாபகம் இருந்தது, நான் எப்படி மறந்தேன்னு தெரியலங்க, நீங்கள் என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. இங்கே பாருமா, புருஷனுக்கு பொண்டாட்டி தான் சகலமும் சொல்லுவாங்க, தெரியுமா தெரியாதா, புருஷனோட பிறந்தநாள் எப்போ வருது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும், அதெல்லாம் மறந்துட்டுன்னு சொல்லக்கூடாது, அப்படி சொன்னால் அவங்க மனசு எந்த அளவுக்கு வேதனைப்படும் தெரியுமா, நம்ம இத்தனை வருஷம் கூட சேர்ந்து வாழறோம், நம்மளோட பிறந்தநாளை கூட அவங்க ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்களேன்ற அந்த வலி வேதனை கஷ்டம் எல்லாமே அதிகம், அதுவும் வயசானால் இன்னும் அதிகமாகும், அதனால தான் எழுதி வச்சுப்பாங்க, ஞாபகமாக எல்லாமே செய்வாங்க அப்படின்னு பரசு சொல்கிறாரு. ஐயோ கடவுளே, இந்த ஆள் வேறு இந்த நேரம் பார்த்து இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படி டென்ஷன் ஆகுறாங்க. சரி விடுங்க, இனிமேல் அதை பற்றி எதுவுமே பேச வேண்டாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி வாங்க வாங்க எல்லாரும் வந்துட்டீங்க, நான் டிஃபன் வாங்கி வச்சுருக்கேன், எல்லாரும் சாப்பிட்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவி கூப்பிடுறாரு. எல்லாருமே போயிட்டு ஒன்றா சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. ஆனால் விஜயாவுக்கு மட்டும் அப்படியே கோவமாக வருது. ஐயோ கடவுளே, இந்த மீனா வேற வந்து உட்காந்து நம்ம கூட சாப்பிட்றாளே, நாம் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது, சரி போயிடுறேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி எல்லாருமே சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. அப்பா நான் ஒரே ஒரு வாய் உங்களுக்கு ஊட்டி விடுறேன்ப்பா அப்படின்னு முத்து ஊட்டி விடுறாரு. அப்பா உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்த ஆசிரமத்தில் ஒரு வேளை சாப்பாடு கொடுக்கலான்னு இருக்கோம், அதனால் நீ வாப்பா, உன்னோட பிறந்த நாளைக்காக நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா சொல்கிறாங்க. ஓ இதெல்லாம் வேற பண்ணியிருக்கீங்களா, சூப்பர் சூப்பர் அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. ரவி மனோஜ் எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. என்ன இது முத்து மீனை மட்டும் எல்லாம் பண்ணியிருக்காங்க, நாம் மட்டும் இப்படி ஒரு விஷ் கூட பண்ணாமல் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. இங்கே பாருப்பா, உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் பாரு, அப்பாவோட பிறந்த நாளைக்காக அந்த மாதிரி ஒரு அனாதை ஆசிரமத்தில் இருக்கவங்களுக்கு சாப்பாடு ஒரு வேலை கொடுக்கணும்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, அது மட்டும் இல்லை அதுக்கான பணத்தை கொடுத்ததே சத்யா தான் இந்த ஏற்பாடு எல்லாமே பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. நல்ல பையன்தான் அவன், ஆனால் அவனுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. அப்பா சத்யாலாம் இப்போ வேறு லெவலில் மாறிட்டான்ப்பா, சூப்பராக வேலை செய்கிறான், அப்படி அவ்வளோ நல்ல பையனாக இருக்கான்ப்பா. ஆமாம் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, நல்ல நாள் அதுவும் எதுவும் தப்பாக பேசாத, உன் வாயிலேருந்து ஒரு வார்த்தை கூட தப்பாக வரக்கூடாது புரியுதா, அவனால் முடிஞ்சதான் அவன் யாரோ ஒருத்தவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுக்குறான், அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, நீ கோடி ரூபாய் கொடுத்தா கூட சாப்பாடு போடுற மாதிரி வராது தெரியுமா, ஒரு வயிறு பசிக்குதுன்னு போது அவங்க எங்கே போய் சாப்பாடு கேட்பாங்க, அப்போ சாப்பாடு நம்ம கொடுத்தோன்னா அதை விட புண்ணியம் எதுவுமே கிடையாது, சத்யா பண்ணது நல்ல வேலை தான், ஒரு வேளை சாப்பாடு கொடுத்தா நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. சரிங்க மாமா நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு மீனா கிளம்புறாங்க. போ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இப்படி பேசுகிற விஜயா, நீ ஏன் இப்படி இருக்க, நீ பேசாத, வாயே திறக்காத, அமைதியாக இரு அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு.
நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பரசுக்கிட்ட, அண்ணாமலை கிட்ட, விஜயா கிட்ட, ரவி கிட்ட எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு மீனா அங்கேருந்து அப்படியே கிளம்பி போகிறாங்க. அப்பா சரிப்பா நானும் போயிட்டு வரேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குப்பா, நான் போயிட்டு அங்கே வண்டி டியூட்டி ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் போகிறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ணாமலை, எல்லாமே நிறைவாக இருந்தது. சரி நான் போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு பரசு அங்கேருந்து போகிறாரு. அண்ணாமலை சந்தோஷப்படுறாரு.